விஜய் சங்கீதா இப்ப விவாகரத்து கோரி மனு தாக்கல் செஞ்சிருந்தாலும் சங்கீதா அவங்களோட ராசியால விஜய் அவருடைய அரசியல் வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலையும் இனி வர காலத்துல நல்லதே நடக்கும்னு பல ஜோதிடர்கள் கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. விஜய் அவருடைய மனைவி சங்கீதா நவம்பர் 7, 1974 இலங்கையில பிறந்தாலும் லண்டன்ல வளர்ந்திருக்காங்க. இங்கிலாந்து குடியுரிமை கொண்ட இவங்க BSc படிச்சிருக்காங்க. போவே உனக்காக இந்த படத்தை பார்த்துட்டு விஜய் அவரை ரொம்ப பிடிச்சு காதலி ஆரம்பிட்டாங்க. இதை தொடர்ந்து பெற்றோரோட சம்மதத்தோட 98ல திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 99 ஆகஸ்ட் 25 பிரம்மாண்டமா சென்னையில திருமணம் நடந்தது. திருமணத்துக்கு அப்புறம் விஜய் அவருடைய வளர்ச்சி ரொம்ப பெருசா இருந்துச்சு. ஏன்னா சங்கீதா அவங்கள அவ்வளவு ராசியானவங்கன்னு சொன்னாங்க. அவ்வளவு தூரம் விஜய் அவருக்கு உறுதுணையா இருந்தாங்க. பூவே உனக்காக படத்தோட வெற்றிக்கு அப்புறமா வெளியான மாண்புமிகு மாணவன், செல்வா இன்ன அடுத்தடுத்த படம் எல்லாம் தோல்வியாச்சு. திருமணத்துக்கு அப்புறம் லவ் டுடே, ஒன்ஸ் மோர், காதலுக்கு மரியாதை, நினைத்தேன் வந்தாய், துள்ளாத மனமும் துள்ளும் இதுல எல்லாம் நடிச்சாரு. பயங்கர வெற்றிங்க. இது எல்லாம் சங்கீதா அவங்களோட ராசிதான்னு சொல்றாங்க. விஜய் அவருக்கு நீச்சபங்க ராஜயோகம் நடக்குதாம். அரசாலும் யோகம் இருக்காம். அதனால ஒரு பெண்ணால பிரச்சனை வரும் அப்படின்னு ஜோதிடர் சொல்லியிருக்காங்க. அதே போல பிரச்சனை எல்லாம் வந்துச்சு. ஆனா அந்த பிரச்சனையெல்லாம் சங்கீதா அவங்களோட ராசியால இப்ப தீர்ந்து நல்ல நேரம் வந்துருச்சாம். சங்கீதா விருச்சிகம் ராசியில செவ்வாய் 4ல இருக்கிறதுனால பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பூர்வீக சொத்து சேர்க்கையும் அவங்க 2 பேருக்கும் கிடைக்கும். ராஜயோகம் ஏற்பட்டு எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் நன்மை எல்லாம் கிடைக்குமா. கணவன் மனைவி இடையே புரிதல் அதிகரிச்சு வாழ்க்கை துணையால அதிர்ஷ்டம் கிடைக்குமா. இந்த விஷயங்கள் சமூக வலைதளங்கள்ல பரவி வருது. இணையத்துல பரவி வர இந்த செய்தி ரசிகர்கள் கிட்ட ரொம்பவே நல்ல வரவேற்பையும் நிம்மதியும் கொடுத்திருக்கு. விஜய் அவர் இந்த முறை அரசியல்ல ஜெயிப்பாரா அப்படிங்கறத விட இப்ப அரசியல்ல அதுவும் இந்த தேர்தலுக்கு பின்னாடி எல்லாருக்குமே மிகப்பெரிய எதிர்பார்ப்பையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. கண்டிப்பா வாக்குகளை இவர் பிரிச்சிருப்பாரு. நிச்சயமா விஜய் அவர் இந்த அரசியல்ல ஒரு புது மாற்றத்தை கொண்டு வர போவாரு. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் சமூக வலைதளங்கள்ல இவரை பத்தி வந்துட்டே இருக்குங்க. சோ அரசியல்ல என்ன நடக்க போகுது, விஜய் அவர் மாற்றம் கொடுப்பாரா அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே போல சங்கீதா அவங்களோட ராசி விஜய் அவருக்கு எந்த அளவுக்கு உறுதுணையா பேச போகுது அப்படிங்கறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். எது எப்படியோ அரசியல் இந்த விஷயங்களை தாண்டி அவர் குடும்பத்தோட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறது அவரோட ரசிகர்கள் தொண்டர்களோட மிகப்பெரிய ஆசையாவும் இருக்குங்க. மேலும் இது போல சினிமா தகவல், அரசியல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.